வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளையும் தகவல்களையும், மதிப்பெண்கள் பட்டியல், குவாலிஃபைடு சர்டிஃபிகேட், ஃபெயிலானவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள், அதேபோல் புதிதாக 2026ஆம் ஆண்டிற்கான தேர்வு எழுதக்கூடிய தேதிகள், யாரெல்லாம் இதற்கு தகுதி உடையவர்கள், அதற்கான வழிமுறைகள் என்ன வகையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும், ஆன்லைன் அப்ளிகேஷன் எவ்வாறு சமர்ப்பிக்க வேண்டும், ஆன்லைன் அப்ளிகேஷன் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன என்னென்ன லெட்டர் சப்மிட் பண்ண வேண்டும். அதேபோல் தற்போது 2026ஆம் ஆண்டு தேர்வு பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்காக இந்த எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தேதியில் பார்த்திங்கன்னா இப்போ 2026ஆம் ஆண்டு நமக்கு டிஎன்டிஇடி எழுதக்கூடிய பேப்பர் 1 எழுதக்கூடியவர்களுக்கு நியூ பாஸ் மார்க் அப்டேட் 6/3/2026 இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய செய்தி. இந்த செய்தியின் அடிப்படையில், அதாவது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி இன்றைய தினம் நாம் டெட் எக்ஸாம் பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல் அறிவிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, 2026ஆம் ஆண்டு டீச்சர்ஸ்க்கான ஸ்பெஷல் எக்ஸாமிற்கான பேப்பர் 1 எழுதக்கூடியவர்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண் என்னென்ன கேட்டகரி இருக்குது, என்னென்ன மதிப்பெண்கள் இருக்குது, முன்பு 2025 இருந்ததை விட 2026இல் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது, இதை தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, குறிப்பாக முதல்ல 2025 எவ்வாறு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்கள் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண்கள் 60% எடுத்துருக்கணும். அதே மாதிரி 90 மார்க் எடுத்தால் பாஸ் மார்க் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 50% எடுத்தால் தேர்ச்சி, 75 மார்க் எடுத்தால் பாஸ் மார்க் அப்படின்ற மாதிரி மாற்றப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 40% மார்க் எடுத்துக்கணும், 60 மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சின்றது இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த வருடம், அதாவது 2026ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா என்ன வகையான மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்திங்களா கடைசி. அதேபோல் ஜென்ரல் கேட்டகரிக்கு 60 மதிப்பெண்கள் 90 மார்க் எடுத்துக்கணும். அதேபோல் பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிலாம் பார்த்திங்கன்னா 50% மார்க்கு 50% கட் ஆஃப் 75 மார்க் எடுத்துக்கணும். ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு மாற்றம் செய்யப்பட்டு 2026ஆம் ஆண்டு ஒரு புதிய அரசாணை வெளியிடப்பட்டு, அந்த அரசாணை 2025ஆம் ஆண்டிற்கும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூடி, இதில் பிடபிள்யூடி இருக்குது பார்த்திங்களா, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான மதிப்பெண்கள் 60ஆக மாற்றம் செய்யப்பட்டது. முன்பு அவர்களுக்கு 75 மதிப்பெண்களாக இருந்தது. தற்போது அவர்களுக்கு மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டு 60 மதிப்பெண்களாக 40% எடுத்தால் தேர்ச்சி அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதற்கான அறிவிப்பு அந்த பிடபிள்யூடி நியூ ஷெடியூல் அதாவது நியூ மார்க் சேஞ்ச் எப்போ பண்ணாங்க பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இந்த மாற்றம் செய்யப்பட்டது. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் அந்த டெட் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு அந்த மதிப்பெண்கள் 60, அதாவது 75 மதிப்பெண்கள் 60 மதிப்பெண்களாக மாற்றப்பட்டது. 50%லேருந்து 40%மாக குறைக்கப்பட்டது. இதில் நமக்கு இந்த மதிப்பெண் பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு முதல்ல 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாமல் இருப்பாங்க அவர்களுக்கும் இது 60 மதிப்பெண்கள் இருந்தால் தேர்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேப்பர் 1 டிஎன்டிஇடி 2026 பேப்பர் 1 நியூ பாஸ் மார்க்ஸ் அப்டேட் தான். அது ஒவ்வொரு தினமும் பார்த்திங்கன்னா டெட் சம்பந்தமாக நம்ம தகவல்களையும் அறிவிப்புகளையும் அரசாணைகள் பற்றிய சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கோம். இன்றைய தினம் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது டெட் எக்ஸாம் 2026ஆம் ஆண்டு டெட் எக்ஸாம் பேப்பர் 1க்கான பாஸ் மார்க் அதாவது பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.